فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم اعوذ بالله من الشيطان الرجيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والانس لهم قلوب لا يفقهون بها ولهم اعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها اولئك الأنعام بل هم أضل وأولئك هم الغافلون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சிறந்த நிகழ்ச்சியில் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் ஏன் என்ற ஒரு தலைப்பில் அல்லாஹ்வின் திருமறை வசனங்களில் ஒரு சிலவற்றையும் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் ஒரு சிலவற்றை நாம் பேசுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறானோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதன் அடிப்படையில் பிற மக்களையும் வாழ வைக்கின்ற முயற்சியின் நல்லவளாக நம்மை ஆக்குவாளாக என வேண்டியவனாக, அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் இருக்க வேண்டிய லட்சியம் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் மண்டரை வாழ்க்கையும் அதற்கு அடுத்திருக்கிற வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய முஸ்லிமானவருடைய லட்சியம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான அந்த நோக்கத்தை யார் அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதை அடைவதற்கான வழியில் அலட்சியம் காட்ட மாட்டார்கள். அதை அலட்சியப்படுத்தாமல் அதிலே கவனத்தோடு நடந்து கொள்வார்கள். உதாரணமாக நாம் எல்லாம் இந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் எதனை நாம் சார்ந்திருக்கிறோமோ அதில் வெற்றி பெற வேண்டும், அதை முன்னேற்றமான வழியில் கொண்டு செல்ல வேண்டும், நல்ல பலனை பெற வேண்டும் என்பதற்காக மிக கவனத்தோடு லட்சியத்தோடு நடந்து கொள்கிறோம். அதில் யாரும் அலட்சியம் காட்டுவதே இல்லை. இதே போன்றுதான் மூமினான முஸ்லிமாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தை பெறுவதால் லட்சியம். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு அவனத்திலே எந்த விஷயங்கள் தேவை என்பதை நாம் பார்க்கும்போது குறிப்பாக இபாதத், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வாழ்பவர்கள் தான் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியும். வணக்க வழிபாடுகளில் எந்த அளவிற்கு நாம் கவனத்தோடு நடந்து கொள்கிறோமோ, அதில் அலட்சியம் செய்யாமல் இருக்கிறோமோ, அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் உயர்ந்த உன்னதமான அந்தஸ்தை பெற முடியும். அதில் அலட்சியம் காட்டுகிற போது அவர் சொர்க்கத்தை பெற முடியாமல் போய்விடும். எனவே ஏன் இபாதத்தில் அலட்சியம் ஏற்படுகிறது என்பதை நாம் ஒரு கேள்வியாக வைக்கிற போது, யார் இந்த இபாதத்தில் அலட்சியம் காட்டுவார்கள் என்றால், சொர்க்கத்திற்கு செல்கின்ற வழியை யார் சரிவர தெரிந்து கொள்ளவில்லையோ,
சொர்க்கத்திற்கு போக வேண்டியிருக்கிற ஆசை அளவிற்கு அதை வழிமுறை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்களிடத்திலே வணக்க வழிபாடு அலட்சியம் ஏற்படும். அவ அலட்சியம் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அந்த அலட்சியத்திலிருந்து விடுபட்டு அதில் கவனமாக முறையாக நடந்து கொள்வோம். எல்லாவற்றிற்கும் தலையாய முக்கியமான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு முக்கியமாக இருக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் அதற்கான முறையை தெரிந்து கொள்வது. அப்ப அலட்சியம் ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் முதலாக தெரிந்து கொண்டோமானால் நாம் இபாதத்தில் லட்சியத்தோடு கவனத்தோடு நடந்து கொள்வோம். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்மை ஆய்வு செய்கின்ற போது அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இபாதத்தில் நாம் எந்த அளவுக்கு அலட்சியம் இருக்கிறோம். நாம் குறிப்பாக இபாதத் என்று சொன்ன உடனே நம்முடைய கண் முன்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகளை சார்ந்திருக்கிறது தான் நமக்கு வணக்கமாக அதை கண்ணில் படும். அவைகளில் கூட நாம் எந்த அளவுக்கு அலட்சியமாக நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு அறிந்திருக்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு காலையில சுபு தொழுகிற நேரம் நம்ம விட்டு கடந்து போய்விட்டது. ஃபஜ்ர் தொழுகைக்காக வாங்க சொல்லப்படுகிற போது ஹய்யால ஸலாத் தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹய்யால் ஃபலாஹ் வெற்றிக்காக விரைந்து வாருங்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற தூக்கத்தை விட தொழுகை மேலானது சிறந்தது என்று அழைப்பிடுகின்ற சப்தத்தை பலர் கேட்டிருக்கலாம், பலர் கேட்காமல் கூட இருந்திருக்கலாம். கேட்டவர்களில் கேட்டவர்கள் சென்றவர்கள் இருக்கலாம், சிலர் செல்லாமலும் இருந்திருக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொருவரும் யார் இதில் அலட்சியம் செய்திருக்கிறோம் செய்யவில்லை என்பதை நாம் தெரிந்து வைத்திருப்போம். யார் இப்படி சப்தத்தையே கேட்காமல் இருக்கிறார்களோ அல்லது கேட்டும் செல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது செல்பவர்கள் முந்தி செல்லாமல் பிந்தி செல்கிறார்களோ இப்படி ஒவ்வொருவரும் அலட்சியத்தோடு நடந்தவர்களுக்கு என்ன காரணம்? இது உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளில் நம்முடைய அலட்சியம் என்ன காரணம் என்பதை திருமறை குர்ஆன் ஒரு அழகான ஒரு முன்னுதாரணத்தை லட்சியத்தோடு வாழ்ந்து கொள்வதற்கு அலட்சியத்தை தவிர்ப்பதற்கான வழியை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு நம்மை எல்லாம் படைத்து பாதுகாத்து வளர்த்து வருகிற ஏகனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் லட்சியவாதிகளாக நடந்து கொள்ள வேண்டியதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அவன் நம்மீது இருக்கிற மிகப்பெரிய அருள் உபகாரம் என்னவென்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது லட்சியவாதிகளாக வெற்றி பெற்றவர்களாக மனிதனாக வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவரே வகுத்து அந்த வகுத்ததை மக்களுக்கு விளக்கி தெளிவுபடுத்தி நடந்து காட்டுவதற்கான மனிதர்கள் ஒருவரை தலைவராக அல்ல ஆக்கி தந்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அப்ப நாம் லட்சியவாதிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நமக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிற திருமறை குர்ஆனை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த குர்ஆனை நமக்கு படித்து காட்டி விளக்கி காட்டி நடந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கிற போதுதான் நாம் வணக்கங்களில் லட்சியவாதிகளாக இல்லை என்றால் அலட்சியவாதிகளாக மாறிடுவோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வலகத் ஜரஅனா லிஜஹன்னம கஸீப ஜின்னி வல் இன்ஸ் என்கிறான். இந்த உலகில் ஏராளமான மனிதர்களையும் ஜின்னுகளையும் நாம் நரகத்துக்குள்ள ஆக்கி வைத்திருக்கிறோம். அப்ப உலகத்தில் வாழும் போதே நாம சில நேரங்கள்ல என்ன இவ்வளவு பெரிய அறிஞரா இருக்கிறான், நல்ல விஷயமாக இருக்கிறான், விளக்கமாக இருக்கிறான், தொழுகையில் பொழுதுபோக்க இருக்கிறானே, அலட்சியமா இருக்கிறானே, வழக்க வழிபாடு அலட்சியமாக இருக்கிறானே என்றெல்லாம் நாம் கருதுவது. அதற்காக சில நேரங்களிலே மனசுல வருத்தம் கூட வேதனை கூட படுவதுண்டு. திருமறை குர்ஆனை படித்து பார்க்கிற போது அந்த குர்ஆன் நமக்கு அழகான ஒரு உதாரணத்தை ஒரு விளக்கத்தை தருகிறது. இந்த உலகில் வாழ்கின்ற ஏராளமான மனிதர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டு நரகத்துறை மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்காக அல்லாஹ் ஆக்கி வைத்த அந்த நிலை நரகத்துறை ஆக்கியிருக்க எதற்காக ஆக்கியிருக்கிறார் சொல்லுவோம். அல்லது லஹும் குலூபுன் அவளுக்கு உள்ளங்கள் சிந்தித்துள்ள ஒரு பகுதியை மனித அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். சில கல்புக்கு மூலங்கிறாங்க, எது வச்சாலும் சரிதான், மூலம் வச்சா சரி, உள்ள வைத்தா சரி, சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான். பகுத்துகின்ற
ஒரு ஆற்றல் எல்லாம் வழங்கியிருக்கிறார். அவற்றை அவற்றை வைத்து சிந்திக்க வேண்டியவைகளை சிந்திப்பது கிடையாது. அவ சிந்திப்பதற்காகவே அல்லாஹ் தந்திருக்கிற அந்த உறுப்பை அவயத்தை சிந்திப்பதற்காக பயன்படுத்த மாட்டான் சொல்றான். அவன் நரகத்திற்கு போகிறவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அலட்சியப்படுத்துவது யார் என்றால் சிந்திக்கும் ஆற்றலை வைத்து சிந்திக்க வேண்டி சிந்திக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சிந்திக்க மாட்டார்கள், படிக்க மாட்டான், விளங்க மாட்டான் எல்லாம் சொல்வது யாரை? நான் உலகிலே பார்க்கிறோம். இவ்வளவு பேர் கூட்டிட்டு சொன்னா இங்க இருக்கிற யாரும் சிந்திக்காம நாட்டுக்கு வரவே இல்லை. அலிஃபு பே என்று படிக்க தெரியாத ஆனா வந்தால் படித்து பார்க்காத எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு அரபாடு வேலை செய்கிறார்கள். இங்க வந்திருக்க சொன்னா யாரும் சிந்தனை இல்ல வரல. அரபு நாட்டிலே வேலை செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை நல்ல தெரிந்து சிந்தித்து அதை யாரை பிடித்தால் எப்படி எல்லாம் நடந்து கொண்டால் போகலாம் தெரிந்துதான் வந்திருக்கிறார்கள். அப்ப சிந்திக்கிற ஆற்றல் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். சொன்னால் அந்த வசனத்துக்கு சொல்லி காட்டுறான். சிந்திக்கும் ஆற்றல் இழக்குவார்கள். எப்படி சொல்கிறான்? சிந்திப்பதற்காகவே நீங்கள் திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள். அந்த உலகத்திலேயே சிந்திக்க வேண்டும் என்ற பாடத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல் திருமறை குர்ஆன் தான். திருமறை குர்ஆன் மட்டும் இந்த புத்தகம் மட்டும்தான் ஏராளமான செய்தி சொல்லி சிந்தித்துப்பா 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 என்று மடக்கி மடக்கி கூறிக்கொண்டே இருக்கிறது. நான் பலரும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். இந்த குர்ஆன் சிந்திப்பதை பற்றி வலியுறுத்தக்கூடிய இந்த குர்ஆன் அதை பெற்ற நாம் எந்த வகையான சிந்தனையுமே இல்லாம இருக்கோம். நீங்க பாருங்க, குர்ஆன் படிச்சு பாருங்க. நாம் எவற்றையெல்லாம் முக்கியமான வணக்கமாக தெரிந்து வைத்திருக்கிறோமோ, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 40 கடமைகளை அல்லாஹ் சொல்கிற போது இந்த கடமைகளை நீங்கள் மேற்கொள்கிற போது புத்திசாலிகளாக அறிவாளிகளாக விளக்கமுள்ள மக்களாக மாறுவீர்கள் என்று சொல்லவில்லை. இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், வெற்றி பெறலாம். இப்படித்தான் சொல்கிறான். ஆனா இதை விடுத்து விட்டு வேறு பல விஷயங்களை இந்த அல்லாஹ் சொல்லும் போது இதை நீங்கள் சிந்தித்தால் அறிவுடையவனாக வாழலாம், சிந்தனைவாதியாக சிறந்தவனாக வாழலாம் என்று இப்படி அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சிந்திக்க அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப எதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறான்? வலஹும் ஆயிரும், அவர்கள் கண்கள் இருக்கின்றன, லா யுப்சிரூன பிஹா, அந்த கண்களை கொண்டு பார்க்க வேண்டியவற்றை பார்க்க மாட்டார்கள். பார்க்க மாட்டாங்க சொல்லல, அப்ப அல்லாஹ் பார்க்க கண்ணை தந்திருக்கிறான். இந்த கண்களை வைத்து பார்க்க வேண்டியவர்களை பார்க்க மாட்டார். ஏன்? பார்வையில் சொன்னால் எதை பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் இன்னொரு விளக்கம் சொல்றான். இந்த ஆயத்தில் பொதுவாக இருக்கு, பார்க்க வேண்டியவர்களை பார்க்க மாட்டார்கள். அப்ப பார்க்க வேண்டியவை எவை என்பதை அல்லாஹ் மறுமையில் விளக்கி சொல்வான் என்பதை இன்னொரு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாளை மறுமையில எல்லோரையும் எழுப்புற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஹஷ்ரு யௌமல் கியாமத்தி ஆமா வமன் ஆரத திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத லங்கா வநஹ்ஷரு யௌமல் கியாமத்தி ஆமா என்கிறார். யார் இந்த உலகத்திலே நான் இறக்கியிருக்கிற சட்டதிட்டங்களை, நான் இறக்கியிருக்கிற இந்த வேதத்தை படிக்காமல் புறக்கணித்து வாழ்கிறானோ அவனுக்கு உலகத்தில் சிரமத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். அவனை கபோதியாக கூடனாக நாம் எழுப்புவதாக சொல்கிறார். கூடனாக எழுப்புகிற போது இந்த மனிதன் கேட்பார், ரப்பி லிம ஹஸர்தனி ஆமா குந்து பஸீரா, இறைவா நான் பார்த்து கொண்டல்லவா உலகத்திலே வாழ்ந்தேன், பார்வையாக இருந்தேனே, இப்போ இதை கூடனாக எழுப்பியிருக்க என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்ப பார்த்தே பழக்கப்பட்ட இந்த மனிதன் கூடனாக எழுப்பப்படுகிற போது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கூடனாக இருக்கிற போது ஏன் என்னை கூடனாக எழுப்பியிருக்கிறாய், உலகத்திற்கு பார்வை தந்திருந்தாய் என்று இவன் கேட்கிறான். அப்ப கேட்க அல்லாஹ் பதில் சொல்றான், கால கதாலிக், நீ கேட்பது உண்மைதான், உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தாய், இப்போது பார்வையற்றதாக இருக்கிறாய், எனவே பார்வையுள்ள இந்த கண்ணை பறித்து விட்டால் கேட்கிற கேள்வி நீ அநியாயம். அது அத்தத்துக்கு ஆயாசுனா பலசீத்தகா, நான் கண்ணை தந்து விட்டு கண்ணை தந்து உன்னை சும்மா விட்டுவிடவில்லை, கண்ணை பார்த்து படித்து பார்ப்பதற்காக என்னுடைய சட்டத்திட்டங்களை வேதத்தை வழங்கியிருந்தேன். அவற்றை படிக்காமல் மறந்து நீ வாழ்ந்தாய்,
எனவேதான் இந்த உலகத்தில் நீ என்னுடைய சிந்தை விட்டு மறக்கடிக்கப்படலை தள்ளப்பட்டு கூடதாக இருக்கிறதெல்லாம் சொல்வான். அப்ப கண்கள் எதுக்கெல்லாம் தந்திருக்க சொன்னால் வெறுமனை பார்த்து ரசிப்பதற்காக, கண்டவற்றை எல்லாம் படிப்பதற்காக மட்டுமல்ல. இந்த கண்ணை கொடுத்தது முக்கியமான நோக்கம் அவருடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் படித்து பார்ப்பதற்காக தந்திருக்கிறார். அப்ப இந்த கண்களை அல்லாஹ் வழங்கிய சட்டத்திட்டங்களை படிப்பதற்காக பயன்படுத்தாத கண்களை உடையவர்கள் கூடர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். உலகும் ஆதாரும் அவர்கள் காதுகளை நாம் கொடுத்திருந்தோம், அதை வைத்து எதை கேட்க வேண்டும் அவற்றை கேட்க மாட்டார்கள். அவர் உள்ளம் சிந்திக்கின்ற சிந்தனை சக்தி, பார்வை, கேள்வி இத்துறை வழங்கப்பட்டிருப்பதை அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வழங்கிய இந்த வேதத்தை படிக்காவிட்டு விட்டார்கள். இவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாய்க்க கல் அன்ஆம், இந்த கண்களை, இந்த சிந்தனையை, காதுகளை, அவற்றை வேதத்தோடு பகிர்ந்து கொள்ளாதவர்கள் கல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் சொல்லலாம். அப்ப மனித உரிமையை வாழ்கின்ற ஒரு ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தை போன்றவர்கள் சொல்கிறார். திருமறை குர்ஆன்ல அன்னாம் என்ற வார்த்தை வரும்போது ஒரு அத்தியாயத்துக்கு பேர் அன்னாம். அன்னாம் என்றால் ஆடு மாடு ஒட்டகத்திற்கு சொல்லப்படும். இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை முக்கியமாக குர்ஆன் சொல்லப்படுவது காரணம், ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் தான் மனித விரும்பி வளர்க்கின்ற பிராணி. இவர்களை தன்னோடு அழைத்து அரவணைத்து அவையோடு அன்பு செலுத்தி அவன் நடந்து கொள்கிற பழக்கம் அதுக்கு இருக்கிறான். ஆகவே ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அன்னாம் என்ற பேர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்ப அல்லாஹ் எதை பயன்படுத்துறான்? சிந்திக்க வேண்டிய முறை சிந்திக்காவிட்டால், பார்க்க வேண்டியவரை பார்க்காவிட்டால், கேட்க வேண்டிய கேட்காவிட்டால், இந்த காண்களையும் காதுகளையும் சிந்தனாகத்தையும் பெற்ற இந்த மனிதன் நரகத்திற்குரியவன் மட்டுமல்ல, ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு என்னன்னு சொன்னா, கண்கூடாக ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லக்கூடிய முக்கியத்துவப்படி சொல்லி பிறகு நம்மை வேறொரு சிந்தனைக்காக அனுப்புகிறான். ஆடு மாடு ஒட்டகளை போல சொல் பல் இல்லை. தமிழ்நாட்டில் தங்களுடைய மகளை சொல்லுகிற வீதிகளை விளம்பரம் செய்திருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் போனீங்கன்னா அங்க ஹாஜி ஜவுளி கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டு என்ன செய்திருப்பாங்க பாத்தீங்களா? படிச்சு இல்லையோ விளம்பரம் போடல. கடை செய்வாங்க இந்து, அப்புறம் கடல் போட்டிருப்பாங்க. இந்த இந்துக்கு தான் அவர்கள் பல் அப்படி பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன அல்ல சொல்றான், நீ ஆடு மாடு ஒற்றங்களை போன்ற சொன்னல, இல்ல இல்ல இல்ல, அதற்கு கூட நீ தகுதியற்றவன். அப்ப கண்களையும் காதுகளையும் உள்ளங்களையும் அல்லாஹ் வழங்கி அவற்றை முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நான் ஆடு மாடு ஒற்றை என்று சொல்லி அவைகளை நீ கண்ணால் பார்க்கிறது அவைகள் சொல்லிவிட்டு சொல்கிறேன், அதற்கு கூட தகுதி இல்லை. வேறு யாரு? அவற்றை விட மிக பெரும் வழிகட்டவன், வழி தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு பிராணி என்று அல்லாஹ் சொல்கிறார். உலாய்கஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் தன்னை மறந்தவர்கள். தான் யார், இந்த உலகத்திற்கு ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், நாம் எங்கே இருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், நம்முடைய நிலைமை என்று புரியாமல் வாழ்கிறவன் என்று சொல்கிறான். அவன் மனித உருவிலே வாழ்கின்ற ஆடு மாடு ஒட்டகங்களை விட கேடு கட்டவன், அவன் தன்னை மறந்தவன், நரகத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது சிந்தனைவாதிகளாக வாழ்கிற போதுதான் வணக்கத்தில், இபாதத்தில் லட்சியம் ஏற்படும், அலட்சியம் ஏற்படாமல் இருக்கும். அப்ப அலட்சியம் ஏற்படாமல் நாம் வணக்கத்திலே லட்சியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா மனிதராக நம்மை உடல் உயிர் என்ற இரண்டு நாள் நினைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்தவர் சொல்லி காட்டினார், மண்ணால் நாம் படைத்தோம். அவன் மனிதனை அல்லாஹ் மண்ணால் உருவாக்கி இருக்கிறார். இந்த மண்ணால் உருவாக்கி இந்த மனிதனில் அல்லாஹ் ரூஹ் என்ற ஆன்மாவை உயிரை கொடுத்திருக்கிறார். உயிர் இல்லாமல் உடம்பு இருந்தால் மரியாதை இல்லை, உடம்பு இல்லாமல் உயிரை பார்க்கவும் முடியாது. இந்த இரண்டும் இணைந்தால் தான் மனிதன். அவன் மனிதனாக வாழ்கின்ற நாம் நம்முடைய உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்து உணவளிக்க வேண்டும்.
இந்த உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்து உணவளித்தால்தான் மனித லட்சியவாதியாக மனிதனாக இந்த ஆடு மாடு ஒட்டகம் என்ற மிருகத்தை விட கேடுகட்ட வாழ்க்கை வாழாதவனாக ஒரு பிராணியாக மனிதன் வாழ முடியும். எனவே அருமை சகோதரர்களை, ஏன் ஆட்டையும் மாட்டையும் அல்ல சொல்றான். இந்த ஆடு மாடை எல்லாம் நாம் வளர்க்கிறோம், நம்முடைய வீட்டில் வளர்க்கிறோம். வளர்க்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருமே இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒட்டகத்திற்கெல்லாம் நாம் உண்ணுகின்ற உணவை கொடுப்பதில்லை. அவைகளுக்கு என்று புல்லுகளையும் பூண்டுகளையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படி வேறு உணவை கொடுப்போமே தவிர நாம் உண்ணுகிற உணவை கொடுப்பதில்லை. நாம் படுக்கைகளை படுக்க வைப்பதில்லை, நாம் இருக்க வைப்பதில்லை. அவைகளை விலைக்கு வாங்கி வைத்து அவைகளை கட்டுவதற்கே மாட்டு தொழுவோம், ஆட்டு தொழுவோம் என்று தனியாக தொழுவச்சிருக்கிறோம். அங்கே உணவை கொடுத்து விடுவோம். வாங்கி வந்ததற்காக ஒரு சில நாளைக்கு கட்டி போட்டு விட்டி வைப்போம். சில நாளைக்கு கட்டி வைத்து விட்டு வருடம் பூரா நம்முடைய வீட்டு உணவு கொடுப்பதில்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவிழ்த்து விட்டுவோம். அதை மேய்த்துவதற்காக கூலி கொடுத்து எங்கேயோ அவிழ்த்து விட்டு விடுவோம். அதை நாமே அதை அவிழ்த்து கொண்டு போய் மேய்க்க செல்வோம். இந்த மேய்க்கிற ஆட்டை மாட்டை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த ஆடு மாடு மேய்ந்து விட்டு 3 நாளைக்கு உணவு கொடுத்திருப்பான், புல்லை கொடுத்திருப்பான், பூண்டு கொடுத்திருப்பான். அந்த புற்பூண்டு கொடுத்தவரை தேடி அவருடைய வீட்டுக்கு வருகின்ற ஒரு நல்ல பிராணி தான் ஆடு மாடு. நீங்க ஆட்டை பாருங்க, அந்த கழுத்துல கயத்தை கட்டி சுத்தி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போய் நின்று அவர் சொன்ன ஓடி வரும். ஒரு ஆடு 3 நாளைக்கு 4 நாளைக்கு புல் போட்டு வளர்ப்பதற்காக வீதியில் நம்மை போல ஆயிரக்கணக்கான மைல் சென்றாலும் கூட, அல்லது ஒரே பிரசவத்தில் 2 பேர் பிறந்து ஒரே மாதிரி இருந்தாலும் கூட, இந்த ஆட்டுக்கு தீனி கொடுத்தவன் கையை சுட்டி அவன் தேடி ஓடி வரும். இப்படி வருகின்ற ஆட்களை ஒரு ஆடு பெற்றிருக்கிறது, ஒரு மாடு பெற்றிருக்கிறது, ஒரு ஒட்டகம் பெற்றிருக்கிறது. இவைகளை எல்லாம் வளர்க்கின்ற இந்த மனிதனானே இந்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு மேய்க்கிற போது தவறு செய்து அடிக்கிறான். இப்படி அடித்து உழைக்கிறான் இந்த மனிதன். இந்த ஆட்டை விட கேடுகட்டவன். எப்போது கேடுகட்டவன்? இந்த ஆட்டுக்கு திரிகிற தனக்கு உணவளிப்பவன் யார், தன்னை பாதுகாப்பவன் யார் என்று அவருக்கு நன்றியோடு நடக்கின்ற சுபாவம் இந்த ஆட்டுக்கு இருக்கிறது. எனவே இந்த சுபாவம் இல்லாமல் மனிதன் வாழ்ந்தால், இந்த கண்ணையும் காலையும் சிந்தாட்டி பெற்றவன், தன்னை படைத்தவன் யார், எதற்காக படைத்தது தெரியாமல் வாழ்ந்தால் இந்த ஆட்டையும் மாட்டை விட கேடு கட்டவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான். அப்ப தன்னை மறந்தவன். அவன் மனிதன் வணக்க வழிபாடுகள் பிடிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். வணக்க வழிபாடு லட்சியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அலட்சியப்படுத்தக் கூடாது என்ற சிந்தனை வர வேண்டுமானால் திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். வணக்க வழிபாடு செய்வதற்கு முன்னால் எந்த வணக்கம் செய்வதாக இருந்தாலும் திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிக்கும் போதே யார் குர்ஆனை கவனமாக படிக்கிறார்களோ, வணங்க வேண்டும் என்று படிக்கிறார்களோ, அவர்களுக்கு அதை படிக்கும் போதே உள்ளத்தில் இன்னொரு உந்துதல் ஏற்படும். குர்ஆனை படித்த உடனே ஹதீஸை படிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படும். இன்னைக்கு எல்லாரும் மனசுல கையை சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் தொழுகைய குர்ஆனை பார்த்து படித்து தோல் நினைத்தவங்க சொல்லுங்க. அதுல ஒரு சில வழிகிட்டும் போயிட்டான். குர்ஆன் மட்டும் போய் நினைத்தவர்கள் தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் என்ற அந்த நிலையை தெரிந்து ஹதீஸ் தேவையில்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வழிகட்டு நிறைய பேர் போய்விட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே குர்ஆனை நான் படிக்கிறேன் என்று சொன்னா அந்த குர்ஆனை படிக்கும் போது தன்னை அறியாமல் உந்துதல் ஏற்படும். என்ன உந்துதல்? ஹதீஸை படிக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கும் போது வணக்கம் வரும்போது வணக்கம் என்ன எப்படியெல்லாம் செய்ய முழுமையை ஹதீஸா தருகிறது. உதாரணத்திற்கு நாம் எல்லாம் சின்ன பிள்ளையை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஐவேளை தொழுகணும், சுபுஹ், ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என்றெல்லாம் சொல்றோம். ஃபஜ்ருக்கு 2 ரக்காத், லுஹருக்கு 4, அஸ்ருக்கு 4, மக்ரிப் 3, இஷாக்கு 4. இதற்கு முன்பின் சுன்னத்தில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இது எங்கே குர்ஆனில் இருக்கிறது? எங்கேயுமே இல்லை. குர்ஆனை படித்தால் இப்படி ஐவேளை தொழுக வேண்டும், இப்படித்தான் தொழுக வேண்டிய நிலை குர்ஆன் சொல்லப்படவே இல்லை. அவன் குர்ஆன் சொல்லப்படாத செய்திகளை நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அந்த குர்ஆனை விளக்கி சொல்வதற்காக, அதை போதிப்பதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய திருத்தூதர்கள் அதில் வரிசையில் வந்த கடைசி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னார்கள். அவன் குர்ஆனை நாம் படிக்கும் போது அந்த குர்ஆனை நமக்கு படித்து காட்டி விளக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அருமை சகோதரர்களே, இந்த உடம்புக்கு உணவை நாம் குளிர்காலத்துக்கு தேவையான உணவு, வீர்காலத்துக்கு தேவையான உணவு, நோய் ஏற்படும் போது உணவு, நல்ல சீனி திட்டு திடீர்னு சீனி வேண்டாம், எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு பிரஷர், உப்பு வேண்டாம்,
அவன் உப்பை தின்று கொண்டிருந்தவன் சீனி சாப்பிடல எல்லாம் வேண்டாம் வேண்டும் ஒதுக்கிறான். இதற்காக இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக. எனக்கு சுகர் வியாதி வந்துருச்சு, சீனி வியாதி வந்துருச்சு, சர்க்கரை வியாதி வந்துருச்சு, இனி நான் சீனி சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார். ஆகவே என் உடம்பை பாதுகாப்பதற்கு இனி சீனி தவிர்க்க வேண்டும், எனக்கு உப்பை தவிர்க்க வேண்டும், நான் குறிப்பிட்டதை உறங்கிவிட வேண்டும், நேரமாக உறங்கினால்தான் எனக்கு உடலாக சுகத்தை பெற முடியும் என்று இப்படி பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொள்கிறார். குளிர்காலம் வருவதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான உடை வாங்கிக் கொள்கிறார். வெயில்கால தேவையான உடை, வீட்டிலே குளிர்காலத்துக்கு தேவையான சாதனங்கள், கோடைகாலத்தில் சேகரித்து வைக்கிறோம். எதற்காக? இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக. உடலை பாதுகாத்துக் கொள்வது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் புரிஞ்சுக்கிறோம். இந்த உடல் நம்மோடு வரப்போவதில்லை. இந்த உடலோடு மட்டும் இந்த உடலுக்கு மட்டும் உணவு கொடுத்தால் நாம் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் மனிதனாக இருக்க முடியாது என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த உடம்புக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு நாம் வாழ்கின்றோமே. இந்த உடலை பாதுகாத்துக் கொள்கிற நாம் உயிருக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த உயிருக்கு உணவு எங்கே இருக்கிறது? அதுதான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹீ கொடுத்தாங்க. கதாலிக அவ்ஹைனா இலைக ரூகம் மின் அம்ரினா. நாம் நபியவுக்கு வஹீ தந்தோம். இது ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். 42 அத்தியாயம் 50 அடிக்கடி சொல்றேன், படிச்சு பார்க்கறதுக்காக. அதுல இந்த ரூஹ் அல்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம், அதற்கு ரூஹ் ஆன்மா என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதனுக்கு இந்த ரூஹுக்கு தேவையான உணவுதான் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆனுடைய போதனை தான், அந்த குர்ஆனுடைய விளக்குடைய ஹதீஸ் தான் நம்மை மனிதனாக, லட்சியவாதியாக, வழக்கங்களை அலட்சியம் இல்லாத வாழக்கூடிய நிலை நமக்கு தரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல நாம் நினைப்பது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுக்கிறான். அப்ப உலகத்தில் மனிதனாக வாழும் போது இந்த சிந்தனை வரத்தான் செய்யும். மனிதர்கள் சில பேரை பார்க்கும் போது உள்ளத்தில் ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய சகோதரர் மன்சூர் மனிதர்கள் பேசும்போது தாபியினுடைய வரலாற்று சில உன்னதமான சிறப்பிற்குரிய மகளை பற்றி சொன்னார்கள். இந்த வரலாறு கேட்கும்போது நமக்கு இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்களா என்ற ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இதே மாதிரி இன்னொரு குளத்தில் பார்த்தா, என்ன இவன் மனுஷன், இவன் மனுஷனா, நம்ம கோவப்பட்டு முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்கு, அறிவிருக்கா என்று கேட்ப மனுஷனை பார்த்து. நம்ம பெற்ற பிள்ளையே அல்லது நம்முடைய வேலை பார்க்கிற முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்கு, அறிவிருக்கானா என்று கேட்போம். எப்போது அந்த மனிதனுக்கு இருக்கிற பண்பு தவறுகிற போது அப்படி எல்லாம் கேட்கிறோம். ஆனா நாம நினைக்கிற பண்புகள் வேறு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த பண்பு எப்ப மனிதனுடைய பண்பு நீங்கிறது? வேதத்தை படிக்காம இருக்கிற போது அவனுக்கு ஆச்சரியம் ஏற்படும். அந்த ஆச்சரியம் எல்லாம் இல்லாமல் போவதற்கு, அந்த ஆச்சரியத்தை களைந்து விட்ட சத்தியம்தான், இது அசத்தியம் தான் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்த சொல்லி காட்டலாம். அப்ப நான் முதல்ல சொன்ன இந்த வசனம் 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்துடைய 179 வசனத்தை சொல்லி காட்டினேன். மனிதன் லட்சியவாதியாக வாழ்வதற்கு சிந்திப்பதற்கும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிற குர்ஆனை, அந்த குர்ஆனை விளக்குற ஹதீஸை சிந்தித்து பார்த்து கேட்டு படித்த மக்களாக மாற வேண்டும். அப்போதான் வழக்கு வழிபாடுகள் நமக்கு ஆவல் ஏற்படும், பற்றி ஏற்படும், இலட்சியமாக வாழலாம், அலட்சியம் இல்லாமல் வாழலாம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்லி காட்டுறான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு மனிதனாக பழகி ஏகத்துவத்தை, திருமறை குர்ஆனை படித்துக் கொடுக்கிற போது அவர்களுக்கு சில மனிதரை பார்க்கும் போது ஆச்சரியப்படுறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்களே என்று நினைக்கிறார்கள். மனிதர்களாலே நாம் சொல்லுகின்ற செய்தியை கேட்கிறார்களே, பார்க்கிறார்களே, இவருக்கு என்ன சிந்திக்க வேண்டிய சக்தி இல்லையா, பார்க்க வேண்டிய கண் இல்லை என்று நினைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், அரபி சகோதரர்களே, நமக்கு இபாதத்துல லட்சியம் வேணும் சொன்ன, அலட்சியம் இல்லாம இருக்க வேண்டிய. எதை சொல்றோம்? அலட்சியம் எதை சொல்றோம்? நீ பாருங்க, சகோதர மக்கள்கிட்ட பார்க்க சுப்ஹானல்லாஹ், இந்த நாடு, இந்த அரபு நாடு, அது குறிப்பாக சவுதி, உலகத்திலேயே தொழுகைக்காக கடை அடைக்கப்படக்கூடிய ஒரே நாடு சவுதி தான். ஆனா இந்த சவுதியில் வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இந்த தொழுகைக்காக அடைக்கிற நேரத்தை டீ குடிப்பதுக்கும், சாப்பாடு கொண்டு அரிசி உலையில போட்டு வரதுக்கும் இப்படி பயன்படுத்தக்கூடிய மக்கள் பார்க்கிறோம். கடை அடைச்சு நேர வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு ஓடி ஒதுக்கிட்டு வரணும் எந்த பரவாயில்ல, அதுக்கு இல்ல, நேர ஓடி வந்து டீ குடிக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்திட்டு காம சுருமம் சேர்றான். சில பேர் தொழுது முடியும் போது சேர்க்கிறான், சேர்த்து முடித்த உடனே தொழுத உடனே எழுத்து ஓட நிற்கிறான்.
அப்ப வணக்கத்திற்காகவே விடுமுறை வழங்கப்படும் இந்த நாட்டில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. இன்னும் நிறைய சகோதரர்கள் அவருடைய வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையில ஒரு சோறு தாங்க இருக்குது. நம்ம நாட்டிலே பாக்குறோம், இங்கேயும் பாக்குறோம். சில பேர் கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த கடைக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரு வீடு ரோடு தான் இருக்கு. அல்லாஹ் பேர் வாங்க சொல்லி கடை அடைக்கிறாங்க, நேர ரூம்ல உட்காந்துருக்காங்க. என்னன்னு ஜமாத்து காணும், கொஞ்ச நேரம் ஆயிட்டாங்க தொழுகிட்ட வீட்டுல என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரத்துக்கு அது யார்? ஏகத்துவ சகோதரர்களை குர்ஆன் ஹதீஸ் பின்பற்ற போறோம் என்று ஏகத்துவ சிந்தனையுடைய சகோதரர்கள் பல பேர் இப்படி தொழுகையில பராமுகமாக அலட்சியமா இருக்கிறான். வணக்க வழிபாடு கவனம் செலுத்துறதில்லை. இதுல என்ன காரணம் சொன்னா, நாம் இந்த குர்ஆனை ஹதீஸ் குர்ஆன் சிந்திக்க நடத்தோம். குர்ஆனை அந்த ஆயத்தை மட்டும் படிக்கிறது மட்டும் இல்ல, இந்த குர்ஆனை படிக்கும் போது இந்த குர்ஆனை தாங்கின்ற முன்னோர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள், அதுபோல அடுத்தடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எந்த காலத்திலெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த மக்களுடைய வாழ்க்கை கண் முன்னால் தெரியும். அந்த மக்களை சிறந்தவர்களாக, லட்சியவாதிகளாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக, முன்மாறி மக்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, நேரியவர்களாக ஆக்கியது எது? என்ன ஆயுதம் அவர் இருந்தது? அவர் திருமறை குர்ஆனுடைய பாடம், அவருடைய சிந்தனை, அதை பற்றி விளக்கம், அதை அடிக்க படிக்கிற இந்த உணவுதான் அந்த மக்களை இப்படி முன்னணி நிறுத்தி இருந்தது. எனவே அருமை சகோதரர்களே, வணக்க வழிபாடு கவனம் செலுத்தினா நம்மளுக்கு இல்லாத ஒரு குறை என்ன தெரியுங்களா? நம்மகிட்ட எல்லாம் என்ன இவங்களை எல்லாம் சேர்த்து சொல்றேன், முஸ்லீம்ல வாழ்கிற நம்ம இடத்துல இந்த அழுகிற பழக்கமே கிடையாது. என்ன வேதனைடா, நான் இப்ப படம் ஜிம்மாவோட சொல்லி காட்டினேன். நமக்கு எந்த அளவுக்கு நம்மள அல்லாஹ் இந்த ஷைத்தானுடைய சக்தி எந்த அளவுக்கு ஆக்கிட்டு பாருங்க. நாம அழுகிறதே இல்லை, ஏதோ அழுவோம், வேற காரணம் அழுவோம். அல்லாவை நினைத்து அழுகுகள் மிக குறைவு. வணக்க வழிபாடுகளில் குறை ஏற்படும் போது அதை நினைத்து அழுகுகள் மிக குறைவு. தவறு செய்யும் போது அழுகுகள் குறைவு. ஆனால் சிரிப்பவர்களும் சிரிப்பை ஏற்படுத்தும் சிரிக்கிறதுக்காக ஒரு கூட்டக்கிறான். அது சவுல பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் இரவுகளை கொஞ்ச நேரம் பேசி சிரிக்க வைக்கிறான், அதுக்காக கூடுறான். ஏன்னா சிரிச்சா தாங்க நிம்மதியை வாழ முடியும், ஆரோக்கியம் வாழ முடியும். அதுல குறிப்பா இந்து நாட்டில் இருக்கும் பாருங்க, சிரிச்சுதான் வாழணும். இப்ப நினைக்கிறோமா? இதுக்கு போதாது டிவி ஒரு சேனலை தெரிஞ்சுக்கலாம், காமெடி. எந்த டிவியை பார்த்தாலும் காமெடி. அது ஏகத்துவாதிகள் வீட்டில் பாத்தீங்கன்னா சினிமா நாங்க பார்க்க மாட்டோம், நாடகம் பார்க்க மாட்டோம், காமெடி மட்டும் பார்ப்போம். இதுல யாருலான்னு சொன்னா நல்ல ஏகத்துவ குரான் சிந்தக்கூடிய என்ன போல நாய்களா கூட சில மாட்டிட்டு முடிக்கிறாங்க. நம்ம சேர்ந்து உட்கார்ந்து சில நேரங்கள்ல என்னடா அது வளமையா வச்சுக்கிறாங்க, ஒரு அரை மணி நேரமாவது பார்க்கணுங்க. அப்பதான் அந்த காமெடி பார்த்தா தான் உடம்பு சுறுசுறுப்பு இருக்கிற ஆகத்திற்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க சொன்னா, சிரிக்க வேண்டும். அவன் சொல்லலாம் சிரித்து மகிழ்ந்தால் அந்த சிரிப்புலதான் நிம்மதியை வாழலாமா, நிம்மதியாக வாழலாமா என்று சொல்லிக் கொண்ட சிரிச்சோடு சித்தால் சிரிச்சுவான். அப்படி தெரியல எனக்கு எப்ப சாவு, இந்த விஷயம் மட்டும் தெரியல, எப்ப சாவு என்று யாருக்கு தாரம் சொல்றான், சிரிச்சாலும் நிம்மதியாக வாழலாமா. ஆனா அல்லாஹ்வின் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால், நான் எதையெல்லாம் மார்க்கமாக வணக்க வழிபாடாக இறைவனாக தெரிந்து சத்தியமா தெரிந்து அதை நீங்கள் தெரிந்திருந்தால் லபகைத்தும் கஸீரன் லலஹிக்தும் கலீலன், நீங்க அதிகமாக அழுவீர்கள், குறைவாகத்தான் சிரிப்பீர்கள். அவ சிரிப்பு குறைந்து அழுகை அதிகமாக எப்போது நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்திருந்தால். அவ நபிகள் நாயகம் என்ன தெரிஞ்சிருந்தாங்க? அவங்க 40 வயது வரை அவளுக்கு திருமலை குர்ஆனை படிக்க தெரியாது, அரபி படிக்க தெரியாது. 40 வயது வரை அவருக்கு இந்த உலகத்தில் அவருக்கு யாரும் ஆசிரியர் கிடையாது, யாருக்கும் படிக்கவில்லை. அப்ப 40 வயது வரை இந்த விஷயத்தை அவள் சொல்லவில்லை. நான் தெரிந்ததை நீங்கள் தெரிந்ததா என்று சொல்கிறார்கள். எனக்கு எப்போது என்ற வசனம் இறங்கியதோ அன்றிலிருந்து 23 ஆண்டு காலங்கள் எனக்கு அல்லாஹ் சொல்லித் தந்த செய்தி நீங்கள் தெரிந்திருந்தால் நீங்கள் அதிகமாக அழுவீர்கள், குறைவாகத்தான் சிரிப்பில் சொன்னார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா உலகத்தில் மனிதன் என்ற நபியை யாரும் தெரிந்து கொள்கிறான். அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? மனிதனை பார்க்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, தனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வசனங்களை படித்து காட்டுகிறார்கள். இப்படி படித்து காட்டுகிற போது அவர்கள் சில மனிதர்களை பார்க்கிறார்கள். நான் படிக்கிற வசனத்துக்கு காதல கேட்கிறானே, என்ன கண்ணால பார்க்கிறானே, பார்த்திருந்தும் இவன் சிந்தனைவாதியாக, லட்சியவாதியாக, அலட்சியம் இல்லாததாக இல்லையே என்று நினைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லிவிடுறான், தெளிவா சொல்றான், அஃபரஐத மனித்தகர இலாஹவாஹு, நபியே நீ பார்க்கிறாயே யாரை? மனித்தகர இலாஹவாஹு, தனக்கு இறைவனாக கடவுளாக மனோயிச்சி ஆக்கி கொண்டிருக்கிறானே இவரை பார்க்கிறீரா என்று கேட்ட சொல்றான். மனித்தகவா அப்ப அந்த தக்கூன அலைக்கு வக்கீலா, அப்படி யாரையாரை பார்த்து விட்டு அவர்களை அவளுக்கு பொறுப்பாளி ஆக முடியுமா என்று கருதுகிறாயா? அப்படிலாம் ஆக முடியாது.
நீங்கள் கருதுகிறீர்களா இவர்கள் அதிகமான மக்கள் உங்களை பார்க்கிறார்கள் கேட்க கருதுகிறா? இல்லைங்கிறல்ல, நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களை பார்ப்பதாக நினைக்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை கேட்பதாக நினைக்கிய அழகான கண் இருக்கு, அழகான காது இருக்கு. அப்ப காதின் கண்ணை பெற்றவர்கள் உங்களை பார்ப்பதாகவும் நீங்கள் படிக்கிறதை கேட்ப நினைக்கிறீர்கள். இல்லை, அவர்கள் நீங்கள் படிக்கிற வசத்தை பார்க்கல கேட்க சொல்றான். வேற யாரு அவங்கெல்லாம்? நீங்க பாக்குறீங்களே, நீங்க சொல்ற வசனத்தை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, வேற யார் என்றால் இன்னும் திரும்ப சொல்றான், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை வேற இல்லைங்க. அங்க ஆடு ஒட்டப்படுது, ஆடு மாடு ஒட்டங்களை போலண்டா. இந்த வசனத்தை எல்லாம் சொல்றா இன்னும் இல்லாக்கள் அண்ணா, இவங்க ஆடு மாடுகள் தான், இல்லை பல்லும் அவல் சபீரா இல்ல, அதை விடவும் மிகப்பெரிய வழிகட்டெல்லாம் சொல்றான். அப்ப அருமை சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் நிச்சயம் இருக்குன்னு சொன்னா, அலட்சியம் இல்லாமல் இருக்க சொன்னால் நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா? நாம் மனோ இச்சைக்கு அடிமையாக கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம், திருமறைக்குலாம் படித்த மிக முக்கியமான பாடம். அவன் பெரிய அறிஞர் உலகத்தில் பெயர் பெற்றிருக்கலாம், மிகப்பெரிய சிந்தனைவாதிகள் பெயர் பெற்றிருக்கலாம், அவன் பல்வேறு துறைகளில் சிறந்தவனாக உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் மனோ இச்சைக்கு அடிமையாக ஆகிவிட்டார். நீ பாருங்க, நாம அதிகமாக வணக்க வழிபாடு அலட்சியம் ஏற்படுது நம்முடைய மனோ இச்சைக்கு அடிமையாக. ஃபஜ்ருக்கு பாங்க் சொல்ல சத்தம் கேட்கிறது, சத்தம் கேட்ட பிறகும் நாம் ஏன் போகவில்லை? தூக்கத்திற்கு அடிமையாகிறோம். அப்ப நம்ம தூங்கி கொஞ்சம் எழுச்சி போகலாமே என்று மனோய்ச்சிக்கு அடிமையாகிறோம். நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதன் இந்த விஷயத்தில் தான், யாரெல்லாம் மனோய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, மனோ விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, தான் நினைத்தது சரி என்று அந்த நினைத்த நினைப்புக்கு உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அலட்சியம் ஏற்படும். நம்ம அலட்சியம் இல்லாம வணக்கொழி லட்சியம் ஏற்படும் சொன்னா, நாம உள்ளத்துக்கு அடிமையாகாம மனோய்ச்சிக்கு அடிமையாகாம அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களுக்கு அடிமையாக ஆயிட்டோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில லட்சியத்தோடு வாழலாம். உதாரணம் பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னைக்கு நாம் எத்தனை தடவை சொல்லிக்கிறோம், ஜமாத் தொழுகையில் அது குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு யார் ஜமாத்தில் பங்கு கொள்ளவில்லை, ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் ஜமாத்தில் பங்கு கொள்ளவில்லையோ அவர்கள் எங்கள் காலத்தில் பகிரங்கமாக நயவஞ்சகர்கள் அறியப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த சஹாபாக காலத்துல ஒருத்தர் நயவஞ்சகன் என்று பகிரங்கமாக அறியப்பட்ட ஒரு அடையாளத்தை என்ன சொன்னாங்க, ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் ஜமாத்தோட கலந்துக்கிற மாட்டாங்க. நம்ம சகோதரர்கள்ல சமுதாய சேவை, அந்த சேவை, இந்த சேவை, அதை குர்ஆன் ஹதீஸ் கடைபிடிக்கக்கூடிய ஏகத்துவம் சொல்லக்கூடிய நிறைய மக்களை பார்க்கிறோம், ஃபஜ்ர் தொழுகையில கலந்து கொள்றது. என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த பள்ளிக்கும் அவன் இருக்கிற வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிதான் இருக்கும், 20 அடிதான் இருக்கும். அப்படிப்பட்டவர் கூட ஜமாத்தில் கலந்து கொள்ளல. அப்ப நம்ம சேவைக்கு என்ன மரியாதை இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி மாறினார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நயவஞ்சகருக்கு பாரமாக என்று சொன்ன உடனே அந்த மதீனாவுக்கு கொஞ்சம் தூரத்துல நடந்து வருகிற தூரத்தில், கொஞ்ச நேரமாக நடந்து வந்து தொழக்கூடிய தூரத்தில், பள்ளியை விட கொஞ்சம் தூரமாக இருந்த வீடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுகள் அந்த பக்கத்துல கடந்து வர வீட்டுல காணும், குடிச்சடை எல்லாம் காணும், அதை மாற்றி விட்டார்கள், அங்க ஆளை இல்லை. அவர் சரதான் கேட்கிறாங்க, இங்கு குடிசை போட்டு வீடு கட்டியிருந்தார்கள், அவர் எங்கே போய் விட்டால் கேட்கிறார்கள். அப்ப சொல்ற, அல்லாஹ் தூதரே, சுபூத்துடைய ஜமாத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அவர் வீட்டை காலி செய்துவிட்டு பக்கத்தில் பள்ளிவாசல் பக்கத்தில் வந்து விட்டார்கள். பாருங்க அந்த உள்ளங்கள் எப்படி மாறும் பாருங்க. அப்ப அந்த உள்ளங்கள் எப்படி பக்குவப்படுகிறது, அந்த உள்ளத்தில் எப்படி லட்சியம் வருகிறது, அலட்சியம் எப்படி குறைகிறது. தொழுகை நபிசல்லா சொன்னாங்க, ஐஷாவுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கும் ஜமாத் வராது, அவங்க நயவஞ்சகர்கள் அடையாளம் சொன்ன உடனே அந்த அடையாளத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக வீட்டோட காலி விட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்க வீட்டுக்கு காலி வரக்கூடாது, அங்கே போய் இருங்க, அங்கிருந்து நீங்க வர வேண்டும். வருகிற உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு எட்டிற்கும் நன்மை எழுதப்படுகிறது, பாவம் அளிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது சொன்னாங்க. அப்ப உடனே அவங்க திரும்ப அங்க போய் விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையாவது முக்கியத்துவம் சொல்லிவிட்டால் உடனே அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற பண்பு வருகிறது. அதில் அலட்சியம் குறைந்து அதில் கவனம் செலுத்துகிறார்கள், லட்சியத்தோடு வாழ்ந்து கொள்கிறார்கள். இப்படி வணக்க வழிபாடுகள் கவனம் வர வேண்டும் சொன்னா நம்முடைய உள்ளங்கள்ல இது போன்ற உணர்வு ஏற்பட வேண்டிய இருக்கிறதாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் மூலமாக
சொல்லக்கூடிய முக்கியமான மருந்து தான். அத வணக்க வழிபாடு ஆட்சி ஏன் ஏற்படுது? இந்த உள்ளத்திற்கு வழங்க வேண்டிய மருந்தாகிய திருமறை குர்ஆனை, நபிகள் நாயகம் வாழ்க்கை வரை முறைகள் எல்லாம் நாம் இந்த உள்ளத்துக்கு உணவாக கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்காத காரணத்தினால்தான் உள்ள இட்டு போயிடுச்சு. அவன் உள்ளம் இட்டு போய்விட்டால், உள்ளம் பாழடைந்து விட்டால் அந்த உள்ளத்துக்கு இதுதான் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் சொன்னார், நிச்சயமாக ஒரு மூமின் இறை விசுவாசி ஒரு பாவத்தை செய்தால், ஒரு இறை விசுவாசி பாவத்தை செய்தால், மனிதர்கள் 3 வகை. ஒன்னே மூமின், இன்னொரு முனாஃபிக், இன்னொரு காஃபிர். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சூரத்துல் பக்ரா ஆரம்பத்தில் மனித வகை பட்டியலில் போட்டான். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள், நடித்து வாழக்கூடியவர்கள், நிராகரித்து வாழக்கூடியவர்கள், இந்த 3 பேர். ஆனா மூமினா இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை நம்பி பயந்து வாழப்படுகிறானே, இவருடைய வாழ்க்கையில இலட்சியமான வாழ்க்கைன்னு சொன்னா, வணக்க வழிபாடுகள் அலட்சியம் காட்டாம வாழ வேண்டும் என்று சொன்னா என்ன இருக்கணும்? இதான் அது ரப தப்பன், ஒரு பாவத்தை செய்து விட்டால் காரணத்து நுக்தத்துன் சௌதா ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது. அருமை சகோதரர்களே, நாம் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்கிற போது அந்த தவறு செய்தவருடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது. அப்படி கரும்புள்ளி ஏற்பட்டு விட்டால் அவன் பயன் தாப வதஸஅ வஸ்தக்பர, மீண்டு அதை எடுத்து தன்னை அந்த செயலை நீக்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், இதுதான் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில வணக்க வழிபாடுகள்ல அலட்சியம் இல்லாம வாழறது 3 பண்பு இருக்கணும். நாம் ஒரு தவறு செய்து விட்டா அந்த தவறு செய்த உடனேயே அதிலிருந்து நாம் நீங்க வேண்டும், விடுபட வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பும் தேட வேண்டும். இப்படி தேடிவிட்டால் தப்புல கல்புஹு, அவருடைய உள்ளம் தூய்மை விட்டு விடுகிறது. அவன் மனிதனா இருக்கக்கூடிய நாம எந்த அந்தத்தை பெற்றுட்டாலும், எவ்வளவு நல்லவங்களா மாறின, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தவறு பின்னி பிணைந்து இருந்தால் இருக்கும். அவருடைய தவறு ஏற்படுகிற போது, தவறு ஏற்பட்டு விட்டால் அந்த தவறுக்காக வருந்த வேண்டும், அந்த தவறை நீக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டா அவருடைய உள்ளம் தூய்மை அடைந்து விடுகிறது. இந்த நிலை தவறுமானால், யார் இப்படி தவறு செய்கிற போது அதை பற்றி கவலைப்படாம வருந்தாம தவறுக்காக மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் அந்த புள்ளி அதிகமாகிக் கொண்டு போகிறது. அந்த உள்ளம் கருப்படைந்து அது அதிகமாக ஆகிக்கொண்டே போகிறது. இப்படி போகும்போது அல்ல சொல்ற அந்த உள்ளத்தை அந்த உள்ளத்தை அந்த கரும்புள்ளி மிகைத்து மிகைத்து அது இட்டு போய்விடுகிறது என்று சொல்லிவிட்டு திருமறை குர்ஆன் வசனத்தை படிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறான், கல்லா பல்ரான் அலா குலூபி மா கான யக்ஸிபூன், அவர் எதை இந்த உலகத்தில் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களோ, தேடிக்கொண்டிருந்தார்களோ, அந்த தேடிய அவருடைய தேட்டத்தின் காரணமாக செய்த தவறுகள், பாவங்கள் அவருடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து பல உள்ளம் இந்து போயிட்டு எல்லாம் சொல்றான். அப்ப உள்ள என்றைக்கு சிந்தனை உள்ளமாக தெளிவான உள்ளமாக இருக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு வேண்டிய உணவை திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலமாக நாம் அதிகமாக பெறுகிற போது நாம் வணக்க வழிபாடுகள் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம், நம்முடைய தவறுகளுக்காக வருந்துகிறோம், அதற்காக திருந்துகிறோம், நல்லவர்களாக மாறுகிறோம். நம்ம மார்க்கத்துடைய ஒவ்வொரு வணக்கத்தை செய்வதில் நமக்கு கவனம் செலுத்துகிற மக்களாக மாறுகிறோம். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வணக்க வழிபாடு கவனம் செலுத்தினா எந்த நிலை ஏற்படும் என்பதை நாம் பல தடவை நிகழ்ச்சி சொல்லும்போது இந்த சின்ன சம்பவத்தை சொல்லி, சம்பவத்தோடு நம்ம கலையும் போதுதான் நம்முடைய அந்த குர்ஆன் ஆயத்தை கண்ணில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். நம்முடைய முன்னோட அருமை சஹாபாக்கள் பலர் சொன்ன ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஏன் சொல்றேன்டா, சஹாபாக்கள் உள்ளத்துல எந்த அளவுக்கு கவலை இருந்து பாக்குறோம். அதை நாம இப்ப எந்த நிறைய தகவல் பார்க்க திரும்ப திரும்ப வேறையா இருக்குது. அதாவது தொழுகைகளை ரொம்ப கவனம் குறையும். என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, சிறுக்கு இல்லாம வாழ்ந்து சொர்க்கம். தௌஹீத் வாழ்க்கை ஒரு பெரிய அழுத்தமான ஒரு தைரியம் இருந்துச்சு. சிறுக்கு இல்லையா சொர்க்கம் போயிடலாம், சிறுக்கு தான் நிரந்த நரகம். ஆக சிறுக்கு இல்லாம வாழ்ந்த போது என்பதற்காக தௌஹீத் வாழ்க்கை நம்ம இடத்துல பெரும்போதி மக்கள்கிட்ட நிறைய நம்ம பாருங்க, பள்ளிவாசல உட்கார்ந்து ஒரு விக்ரி செய்யக்கூடிய சகோதரர் பார்க்க ரொம்ப அறிவு ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன் எடுத்து படிக்கக்கூடிய சகோதரர் மிக குறைவு. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய சகோதரர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு அமல் செய்தாங்க, தொழுகையில, நோன்புல, ஜக்காத்துல, ஹஜ்ஜில, குர்ஆன் விக்ர் செய்வதில் எந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் படித்திருக்கிறோம்னா அது எந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கிற பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த கவனக்குறைவு ஏற்பட்டது, அந்த கவனக்குறைவை அகற்றுவதற்கு என்ன வழி என்பதை பல்வேறு நிகழ்ச்சிகள் நினைவுபடுத்தது. அடிக்கடி உங்களை சொல்லக்கூடிய விஷயம் சொல்லி நான் இந்த உரையை முடிவு செய்து கொள்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் சொல்ல ஆரம்பிச்ச சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட உரை வைத்திருந்தார்கள்,
என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வருவார்கள், சொல்வார்கள், அவர்கள் சொல்வார்கள், அதை நடந்து கொள்வார்கள். இதுதான் அருமையான மருந்து. இன்றைக்கு நம்ம ரசூல் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் சொன்ன சொல்லும் செயலும் அங்கீகாரம், அவர் சொன்ன செய்த அங்கீகாரங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு இன்றும் அன்றைய அப்படியே இருக்கிறது. அதை நாம் படிக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்பட்டோமானால் இன்றைக்கு நாம் நல்லவராக மாறலாம். நாம் அந்த வணக்க வழிபாடுகள் அலட்சியம் இல்லாமல் லட்சியத்தோடு வாழலாம், சொர்க்கம் செல்லலாம். அதுல ஒருதான் ஹந்தலா. நம் சஹாபா ஹந்தலா இந்த சஹாபி அடிக்கடி கேள்விப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறார்கள். ஹந்தலா இந்த சஹாபி அவங்க பல யுத்தங்களை கலந்து கொண்டவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் வீதியில வர்ற அழுது கொண்டே வருகிறார். எப்படி வர்ற அழுகிறார். அப்ப எப்ப அழுக வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. வீதியில வர்றாரு, அழுது கொண்டு வருகிறார். அப்ப வீதியில அழுது கொண்டு வருவதை பார்த்த உடனே ஒரு அழுத நமக்கு எல்லாம் மனசு ஒரு இறக்கம் வரும். நம்ம அழாட்ட கூட அவன் என்னங்க அழுதுட்டு வரீங்க, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன விசாரிக்கிற பழக்கம் இருக்கிறது. இந்த ஹந்தலா சஹாபி வீதியில வருகிற போது அவர்களை சந்தித்த ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர் சந்திச்சு இவங்க அழுகிறத பார்த்த உடனே, ஹந்தலாவே ஏங்க அழுகிறீங்க? அப்ப அழுகிறத பார்த்து நம்ம என்ன நினைப்போம், அவரை ஏன் அழுகிறா தெரியலையே, தெரிந்து கொண்டு அவருக்கு அவர் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று நாம் பார்ப்போம். அது மாதிரி அந்த சிந்தனைக்குரிய சஹாபாக்கள் முக்கியமான அபூபக்கர் இல்லாதவர்களும் யாராவது கவலைப்பட்டாங்களா சிரமப்பட்டாங்களா நீக்க என்பதில் ரொம்ப முன்மாதிரியா இருப்பாங்க. அது விரைந்து அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். கேட்கிற ஏன் அழுகிறீங்க என்று கேட்டவுடன் ஒரு ஆச்சரியமான பதில் சொல்றார் அவர். அபூபக்கரே, நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் அழுகிறார். நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன். ஹந்தலா இருக்கிறாரே அவன் நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று தன்னை பேரை சொல்லி சொல்கிறார்கள். அவர் நயவஞ்சகன் என்றால் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸை படித்து தெரிந்து கொண்டவர்கள். தெரியாம சொல்லல. நயவஞ்சகன் ஆகிட்டா அவனுக்கு தான் நரகத்திலே அடித்தட்டு, நரகத்தில் அடியில் இருக்கக்கூடியவன் தான் முஷ்ரிக்கை விட அடியில் இருக்கக்கூடியவர் என்று தெரிந்து வைத்திருக்க. அவ்வளவு மோசமான ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க கேவலமான ஒரு செயல்கள் ஒரு செயல் தான் நயவஞ்சகம். ரெண்டு முகம் காட்டுறது, அங்கே இங்கே காட்டுறது, இரண்டு இடங்களில் பேர் வாங்க நினைக்கிறது அவன் நயவஞ்சகன். அது மோசமான அடையாளம் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு நயவஞ்சகன் ஆகிவிட்டான்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, ஏன் சொல்ற? அவங்க ஆச்சரியம், ஏன் நயவஞ்சகன் சொல்றாங்க கேட்டா அப்ப சொன்னாங்க, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சபையில் இருக்கிற போது அவர் சொர்க்கம் நரகத்தை சொல்கிறார்கள். அதை கேட்கும் உள்ளம் அப்படியே அதிலே ஈடுபட்டு விடுகிறது. உள்ளத்தில் வேறு சிந்தனை இடாமல் சொர்க்கம் நரகம் என்று மட்டும்தான் தெரியுது. நான் வெளியுறவுக்கு வந்த உடனே மனைவி, மக்கள், வியாபாரம், பொருள் வேலையில் வருகிற போது அதிலும் மனது பங்கு கொள்கிறது, அதில் ஈடுபாடு கொள்கிறது. அந்த வேலையிலும் மனைவி மக்களே போய்விடுகிறது. அவர் ரெண்டு நிலை இருந்தா முன்னாபிக்கிட்டாரே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரோடு பல வணக்க வழிபாடுகள் செய்கிறவர்கள், யுத்தம் போன்ற அந்த புனித போர் ஈடுபடுகிறவர்கள், அந்த உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்படுகிறது, இந்த சிந்தனை வருது, ரெண்டு நிலை வருது. உடனே சொல்ல அபூபக்கர் சொல்ற, அப்படியா, அப்ப நானும் அப்படித்தான் இருக்கிறேன், எனக்கும் அதுதான் நிலைமை என்று சொல்லிவிட்டு தூதரை தேடி அல்லாஹ்வின் தூதரே இந்த விஷயத்தை சொல்றான். நேரம் முடிஞ்சா சொல்றான் சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நம்ம பெற்றிருக்க தலைவர் மிக சிறந்த தலைவர், அழகான பாடத்தை தந்தவர்கள், எல்லா வகையான முன்காலத்தை பெற்றவர்கள், அழகான மருந்து சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாங்க, நீங்க நல்ல சிந்தனை இருக்கிறீங்க, பரவாயில்லை இப்படின்னு சொல்லல, நீங்கள் நினைப்பது போல நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த மர்ம சிந்தனையோடு தான் வாழ வேண்டும், அதான் நல்லது என்று சொல்லல. நீங்க நினைப்பது போல அப்படி வாழ்வது இருந்தீர்களானால் நீங்கள் இருக்கின்ற வீடுகளிலும் நீங்கள் உலா வருகின்ற வீதிகளிலும் உங்களை அமரர்கள் மலக்குகள் சேர்ந்து கைலால் சேர்ந்து உங்களோடு இருப்பார்களா. அப்ப இந்த வேலை மலக்கு வேலை. உண்ணாம உறங்காம உடுக்க அவங்க தின்னணும மனை மக்கள் வேலை எந்த சிந்தனை இல்லாம அல்லாஹ் சொன்னது மட்டும் செய்ய வேண்டாம் அவங்க வேலை. எனவே இந்த சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இதை நான் முக்கியமா சொல்ல இருந்தேன். மூணு சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மர்மை சொர்க்கம் நடக்கிற சிந்தனை பசுமையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனைக்கிறைய அந்த சிந்தனை பெற்ற உள்ளத்தில் இந்த உலகத்தை பற்றி ஈடுபாடு வரக்கூடாது என்று நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி இல்ல, அப்படிலாம் வேண்டாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, ஆனாலும் நீங்கள் நினைப்பது போல சொர்க்கத்தை நரகத்தையும் என்னுடைய வாழ்ந்து கேட்கிற போது அதில் ஈடுபாடு கொண்டு அதில் லயித்திற்கு நிலை விரும்பினால் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் என்றார்கள். ஒரு நேரம் என்னிடத்தில் அமருங்கள், என்னிடத்தில் படியுங்கள், இந்த பாடத்தை படித்துவிட்டு நீ வெளியுறவுக்கு செல்லுங்கள், அங்கு மனைவியோடு மக்களோடு வியாபாரத்தோடு விவசாயத்தோடு தொழில்களோடு ஈடுபடுங்கள், மீண்டும் எடுத்து வந்து விடுகின்றார்கள். நம்முடைய முன்னோர்களான பின்பற்ற தகுந்த முன்னோர்களால் அவருடைய சஹாபாக்கள் செய்த முக்கியமான வேலை என்ன, அவர்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டையும் சமநிகராக வைத்துக் கொண்டார்கள்.
எப்படி உலகத்திற்கு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, வேலைக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதுபோல் ஒரு பகுதியை படிப்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாய் வரக்கூடிய குர்ஆனை ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை பங்கு போட்டு வைத்துக் கொண்டார்கள். இந்த வேலை நாம் செய்தாகணும். அருமை சகோதரர்களே, நாம் உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் திருமறை குர்ஆனை படித்தாக வேண்டிய முயற்சி எடுங்கள். ஏதாவது இது மாதிரி ஒரு நாள் புரோகிராம் தான் அல்லது வேற எங்க நிகழ்ச்சி இருந்தா அதற்காக வாகனத்தை உங்களுடைய வீட்டு வாசல்ல கொண்டு நிறுத்தினா அல்லது எங்கேயாவது கொஞ்சம் தூரம் நடந்து வாங்க என்று சொன்னால்தான் வருவோம். ஆனால் நம்முடைய சொந்த விஷயங்களுக்காக நண்பரை பார்க்க போகிறோம், சொந்தக்காரரை பார்க்க போறோம், நாட்டுக்கு போறதுக்காக வேண்டி சாமான் வாங்க போறதற்காக சொந்த காசை செலவழித்து செல்கிறவர்கள் சொர்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக முயற்சி போறதே கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்த பாடம், அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் பற்றிய பயம், எந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மார்சி அழுகின்ற தன்மை, வணக்க வழிபாடுகளை இன்பம் ஏற்பட முக்கியமான காரணம் இந்த ரெண்டினை கொண்டிருந்தார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான நேரத்தை நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். துன்யாவில் ஈடுபடக்கூடிய நாம் அதே போல ஒரு பகுதியை மார்க்கத்தை படிப்பதற்காகவும் இப்படி மாறி மாறி வருவோமானால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் அலட்சியம் காட்டாமல் லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்ட மக்களாக மாற வேண்டும். மாறுவோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா உள்ளத்திற்கு உணவான திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வழிமுறைகளையும் படித்துக் கொண்டு சிந்திக்கிற உள்ளங்களை, தெளிவானத்தை பார்க்கிற கண்களை, நல்லவற்றை கேட்கின்ற காதுகளை பெற்ற நன்மக்களாக ஆக்கி சொர்க்கத்துள் மக்களாக ஆக்கியவர்களாக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமை சகோதரர்களே, சகோதரர் மேலப்பாளையத்தை சார்ந்தவர், அவராக இஸ்லாமத்தை ஏற்க வேண்டும் என்று நம்ம தெரிஞ்ச சகோதரர் கூறி, அதில் குறிப்பாக பல மக்கள் கூடிய இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சந்தோஷம் என்று சொல்லி கத்தியில் இருக்க சகோதரன் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறார். அது இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அதை தொடர்ந்து அதில் தெளிவாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறுவதற்கு எல்லாரும் துஆ செய்யுங்க. சொல்லுங்க. அஷ்ஹது 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 அல்லா இலாஹா அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹு அக்பர். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுள் இல்லை என்று என்றும் இன்னும் முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாருமாவார் என உறுதியாக நம்பி ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர்.